மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி அக்டோபர் மாதம் 13ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. இடையிடையே ஒரு சில கேள்விகள், சரியா? அது தொடர்பான அதாவது பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்துருப்போம். அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கேள்விகள் கொஞ்சம் இறங்கி கேட்டிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய பின்புலம் தொடர்பாக ஒரு சில கேள்விகள் கேட்டிருப்பேன். தயவுசெய்து அந்த கேள்விகளுக்கு மறக்காமல் பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தேர்வுகளில் நம்ம கொடுக்குற நோட்ஸ்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அது தொடர்பாக ஒரு பேக்ரவுண்ட் சம்மந்தப்பட்ட இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்து 2 கூற்றுகளும் கொடுத்து சரி தவறு எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால ஒரு சில கேள்விகள் கேட்பேன். தயவுசெய்து மறக்காமல் பதில்கள் சொல்லி பாருங்கள். அப்போ தான் 100% கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம சாதிக்க முடியும். சரியா? சரி, ஆரம்பிக்கலாம். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள். இன்று அக்டோபர் 13 என்ன முக்கியமான தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 13 சர்வதேச இயற்கை பேரழிவு குறைப்பு தினம். சரியா? சர்வதேச இயற்கை பேரழிவு குறைப்பு தினம் எந்த மாதத்தில்? அக்டோபர் 13. ஜென்ரலாக 13 அப்படின்னாலே பேய்களுக்குரிய நம்பர்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 13 எந்த மாதம்? அக்டோபர். ஆக்ரோஷம், அக்டோபர் ஆக்ரோஷம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 13 நாளே ஆக்ரோஷம். என்ன ஆக்ரோஷம்? இயற்கை பேரழிவு அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அக்டோபர் 13 ஆக்ரோஷமான 13 சர்வதேச இயற்கை பேரழிவு குறைப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் அக்டோபர் 13. மறந்துடக்கூடாது. சரியா? சரி, இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அக்டோபர் 13ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விளையாட்டு செய்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்பெயின் ஓப்பன் செஸ் இனியன் சாம்பியன் பட்டத்தை வென்றார். ஓகேவா? ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற லானூசியா ஓப்பன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பி இனியன் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். அப்போ பி இனியன் என்பவர் இந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர், செஸ். சரியா? அவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டில் உள்ள லானூசியா ஓப்பன் செஸ் போட்டியில் இனியன் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். நமக்கு கேள்விகள் 2 விதமாக கேட்கலாம். இதுல இருந்து எப்படி இனியன் இந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர், இல்லாட்டினா சமீபத்தில் பட்டம் வென்ற லானூசியா ஓப்பன் செஸ் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். கவனமாக இருந்துக்கொள்ளுங்க. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க. இன்றைய தினத்திற்கானது அக்டோபர் 13 காமன்வெல்த் போட்டி தடகளம் மற்றும் நீச்சல் போட்டிகள் கட்டாயம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு முதல், சரியா, 2026ஆம் ஆண்டு முதல் நடைபெற உள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தடகளம் மற்றும் நீச்சல் போட்டிகள் கட்டாயம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022 அதாவது இன்னும் அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடைபெற உள்ளது. 2026 கண்டிப்பாக 2 விளையாட்டு பிரிவுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தடகளம், இன்னொன்று நீச்சல். மற்றபடி மற்ற விளையாட்டுகள், சரியா, மற்ற விளையாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நாடு நடத்துதோ அந்த நாடு அவங்களோட விருப்பப்படி, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய விருப்பம், அதன் அடிப்படையில் மற்ற விளையாட்டு பிரிவுகளை சேர்த்துக்கலாம். ஆனால் தடகளம் தொடர்பான விளையாட்டுகளும் நீச்சல் போட்டிகளும் கட்டாயம் இடம்பெறணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எந்த ஆண்டு முதல்? 2026 முதல். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அமெரிக்க கடற்படை தளபதி இந்தியா வருகை. அமெரிக்க கடற்படை தளபதி அட்மிரல் மைக்கேல் கில்டே இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். அப்போது அவர் இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங்கை சந்தித்து பேசினார். சரியா? அப்போ நம்மளுடைய கடற்படை தலைமை தளபதி யாரு? அட்மிரல் கரம்பீர் சிங். சரியா? அதே சமயத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த அமெரிக்க கடற்படை தலைமை தளபதியின் பெயர் அட்மிரல் மைக்கேல் கில்டே. அடுத்து பாருங்க. இந்திய பொருளாதார வளர்ச்சி 9.5% இருக்கும். அறிவித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச பன்னாட்டு நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பன்னாட்டு நிதியம், IMF. சரி, அவங்க தான் நடப்பு நிதியாண்டு 2021-22, சரியா, எப்பத்திலேருந்து ஏப்ரல் 1 முதல் மார்ச் 1 வரை அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி 9.5% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. யாரு? சர்வதேச பன்னாட்டு நிதியம், சரி, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேவா? அதான் கீழே கொடுத்துருப்பாங்க. 9.5% இருக்கும். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 9.5% இருக்கும் என்று பன்னாட்டு நிதியம் கணித்துள்ளது. இது 2022 எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5%. சரியா? IMF நடப்பு நிதியாண்டில் 9.5% இந்திய பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதே சமயத்தில் அதுக்கு அடுத்து நிதியாண்டில் 2022-23 சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 8.5% இருக்கும் என்று கணிச்சிருக்காங்க IMF. நம்மளோட இது மட்டும் இல்லை, உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி 2021 5.9%, 2022 ஆண்டில் 4.9% இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியா, பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் 2021 5.9% பொருளாதார வளர்ச்சி இருக்கும், அடுத்த வருஷத்தில் 2022 4.9% பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யார் தெரிவிச்சிருக்காங்க? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அடுத்து பாருங்க, NHRC அமைக்கப்பட்டதன் 28வது ஆண்டு விழா. NHRCனா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டதன் 28வது ஆண்டு தின விழா டெல்லியில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். ஓகேவா? அப்போ இந்த ஆண்டு NHRC உருவாக்கப்பட்டது எத்தனையாவது ஆண்டு? 28. அதோட பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க பாருங்க. NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது அக்டோபர் 12, 1993. இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் மிஸ்ரா, AK மிஸ்ரா. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் AK மிஸ்ரா. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட், மப்பேட்டில் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்கப்பட உள்ளது. ஓகேவா? பாருங்க, திருவள்ளூர் மாவட்டம். எங்க? திருவள்ளூர் மாவட்டம் மப்பேட்டில் ரூபாய் 1200 கோடிகள் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா தொடங்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. எங்க? திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அப்படிங்கிற இடத்துல பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைப்பதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. சரியா, யாரெல்லாம் வந்து அதை ஆரம்பிக்க போறாங்க அந்த திட்டத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் தொழில் வளர்ச்சி நிறுவனம், தேசிய நெடுஞ்சாலை சரக்கு மேலாண்மை நிறுவனம் மற்றும் சென்னை நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன. யாரெல்லாம்? தமிழக அரசின் தொழில் வளர்ச்சி நிறுவனம், தேசிய நெடுஞ்சாலை சரக்கு மேலாண்மை நிறுவனம் மற்றும் சென்னை துறைமுகம் ஆகிய மூன்றும் இணைந்துதான் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் செய்திகள் வந்திருக்கிறாங்க, நியமனங்களில் வரும். அமித் கரே ரீசெண்டாக நியூஸ் வந்திருக்காங்க. எதில் வந்து அவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடியின் ஆலோசகராக அமித் கரே நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் இருப்பார். ஓகேவா? அவர் சமீபத்தில் பிரதமரின் ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யாரு? அமித் கரே. அவருடைய பதவிக்காலம் 2 ஆண்டுகள் இருக்கும். அடுத்து இன்றைய தினத்திற்கான கடைசி முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம், விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக். ஓகேவா? விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் அக்டோபர் 26 முதல் நவம்பர் 1 வரை கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளது. சரியா, இதுல 2021 ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அக்டோபர் 26 இருந்து நவம்பர் 1 வரைக்கும் கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம், அதாவது விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வாரம், சரி, அந்த விழிப்புணர்வு வாரத்தின் 2021 ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் போட்டிருக்க அந்த மிஸ் இருக்கு, சாரி மக்களே, சுதந்திர இந்தியா 75, நேர்மையுடன் கூடிய தன்னம்பிக்கை. சரியா, ஒருவேளை இந்த கருப்பொருளை கொடுத்துட்டு அது எதனுடன் தொடர்புடைய ஒரு கருப்பொருள் தீம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், கவனம் வந்துக்கோங்க. சரியா, சுதந்திர இந்தியா 75, நேர்மையுடன் கூடிய தன்னம்பிக்கை என்பது நடப்பாண்டிற்கான அந்த கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரத்திற்கான கருப்பொருள் ஆகும். ஓகேவா? சரி நண்பர்களே, நம்ம இன்றைய தினத்திலிருந்து நம்ம இது வரைக்கும் கொடுத்ததுலேருந்து அப்படியே கேள்விகளாகவே வாய்மொழியாகவே நான் கேட்குறேன். தயவுசெய்து பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, செஸ்ஸில் நம்ம வந்து இந்தியன் பற்றி பார்த்தோம். ஓகேவா? நான் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதலாவது கிராண்ட் மாஸ்டர் யார்? இந்தியாவின் முதலாவது கிராண்ட் மாஸ்டர் யார்? இதுதான் இன்றைய தினத்திற்கான முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் விளையாட்டு தொடர்பாக நம்ம இதில் ஒரு நியூஸ் பார்த்துருக்கோம், நோட்ஸாக கொடுத்துருக்கேன். இதில் கரண்டில் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நடைபெற உள்ள காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? இது வந்து நான் பதில் சொல்லிட்டேன், வீடியோ பார்த்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க கடற்படை தலைமை தளபதி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இதில் இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் புதிய விமானப்படை தலைமை தளபதி யார்? இது வந்து ரீசெண்டாக நம்ம வந்து ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தோம், அதனால மூன்றாவது கேள்வியை அதை வச்சிருக்கேன். சரி, இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதி யார்? இது மூன்றாவது கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 9.5% இருக்கும் என்று IMF
கணித்துள்ளது. இதில் 4வது கேள்வியாக என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IMF எப்போது உருவாக்கப்பட்டது, அதன் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது, இதுதான் 4வது கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா NHRC ஓகேவா, உருவாக்கப்பட்டது 1993. இது தேசிய லெவலில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 93 உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, அதுதான் அடுத்து 5வது கேள்வி. கவனமாக இருந்துக்கோங்க சரியா. அடுத்து கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் அக்டோபர் 26 1 வரைக்கும் அனுசரிக்க போகிறாங்க, கடைபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதில் ஒரு கேள்வி 6வது கேள்வியாக வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக இருப்பவர் யார்? CVCன்னு சொல்லுவாங்க சரியா. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக இருப்பவர் யார்? இதுதான் கடைசி கேள்வி. என்னடா இது எழுதாமல் இப்படி வாய்மொழியாக சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. சிலவங்களுக்கு அது படிக்கிறது கூட டைம் இருக்காது, சொல்லும் போதாவது காதில் விழுந்துடாதா அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய முயற்சி. தயவுசெய்து பதில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நோட்ஸை ஒரு நோட்டு போட்டு அதுக்கு நீ தனியாக போட்டு எழுதுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.